ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனேஷ்க்கு வந்துட்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். கொஞ்ச நாளாக ஆளை துப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான். மணி வந்துட்டு 7 ஆக போகுது. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடான்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கொடுமை இல்லைனா இன்றைக்கி கன்னடா எக்ஸாம் ஆகும். அதனால் நமக்கு சொல்லித்தரவும் தெரியாது. அவன் வந்துட்டு நேற்றுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதோடு சரி. இப்போ வந்து அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மூஞ்செல்லாம் மூடிச்சிட்டு உறங்கிடுவான் போலையே. டே தனீஷ், மூஞ்சி காட்டு மக்களே. உறங்கி உட்காந்துருப்பான் காலையில். மித்த எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணியிருக்கோம் நாங்கள். கன்னடா தான் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரைட்டிங் ரீடிங் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 இயர் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் இவர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட நியூ எடிஷன் ஆகும். இந்த செராமிக் பாட்டில் நேத்தி தான் வாங்கிட்டு வந்தேன். செம்ம அழகாக இருக்கும் இந்த செடி. இது ரொம்ப நாளாக கண்ணு வச்சுட்டு இருந்தேன். 2 செடியை வாங்கி ஒரே பாட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இதேமாரி ரெகுலராக வந்துட்டு பூத்துட்டே இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது அப்படியே வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரியே இருக்குது. காலையிலே குக்கிங் வேலை ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு வெறும் 10 நிமிஷம் தான் இருக்குது. டெய்லியுமே இப்போ இந்த மாதிரி தான் குக்கிங். டெய்லி பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும். அந்த டைமில் தயிர் சாதத்தை போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி அத்தான் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீ. அதனால் கடகடன்னு கார சட்னி டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு கார சட்னி தான் இங்கே செஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்துட்டு இட்லி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடிக்கடி வந்துட்டு இந்த அடுப்பை பற்றி வேறு கேட்டே இருந்தீங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்த மறந்துட்டேன். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா ஒயில்புல்லாக்கும். நான் ரீசெண்டாக தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக இரும்பா. இந்த கீழேயும் வந்துட்டு ஃபுல்லாக இரும்பா. நான் முன்னாடி வச்சுருந்ததில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அந்த ஸ்டீல் ஆக்கம் இருக்கும். அதனால் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்து. இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு இந்த துரு மாதிரி ஆயிடுது. நம்ம என்ன தான் ஸ்க்ரப் போட்டு வந்துட்டு தேய்ச்சாலும் அது வந்துட்டு போகிறதில்ல. அப்படியே வந்துட்டு படிஞ்சிருது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. எப்பயாவது அப்படிங்கிறதுனா அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன். இந்த இடம்ல பார்த்தீங்கன்னா இது நம்ம பால் கொட்டுறது அது இதுன்னு சில சம்பவங்கள்லாம் இந்த சைடில் தான் நடக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கரை மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒன்று தான். அதான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது கரெக்டாக போக மாட்டேங்குது. மித்த மாதிரி சூப்பராக இருக்குது அடுப்பு. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாரி எனக்கு 4 பர்னர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இது வாங்கினேன். இதுலேயே 3 இருக்குது, 5 கூட இருக்குது. ஸோ இதோட லிங்க் வேணால் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். தனேஷுக்கு வந்துட்டு ஒரு 2 இட்லியும் கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே 5 இட்லி. ஜாலி தான். காலை டைம் இல்லை தான் எனக்கு. சீக்கிரம் சாப்பிட முடியல, டைம் ஆயாச்சு. ஜூஸ் எப்படிமா இருந்துச்சு? என்ன ஜூஸ்மா அது ஃபர்ஸ்ட்? பாவம் புள்ள கிரீன் கிரேப்ஸ் நினைச்சிருச்சா? ஆமா ஆம்லா. ஆமா டக்குன்னு குடிச்சிரு மக்களே. குடிக்க மாட்டியா நீ? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஜூஸ் இல்லாத நாளே கிடையாதுன்னு சொல்லலாம். விதவிதமாக ஜூஸ் போடுவோம். இப்போ வந்துட்டு ஜூஸ்லாம் போடுறதே இல்லை. இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வந்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டோம் நாங்கள். இனிமேல் ரெகுலராக தனீஷுக்கு வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் டெய்லி ஒன்று போட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமாம்மா. உனக்கு நிறைய பிளட் வேணுமா வேணாமா? வாட்சில் 100 200லாம் காட்டும். பார்த்துக்கோ. 300ஆ? இனிமேல் 500 காட்டும் நீ இதை குடிச்சன்னா. இவ எப்படி ஸ்கூலுக்கு போற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? பார்த்துட்டே இருக்கிற இந்த வீக் ஃபுல்லாகவே நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக லேட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் புக்கை வச்சு மந்திரம் பாடிட்டு இருப்போம். டமால் டுவீல்னு டெய்லி தனீஷுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 அணம் கொடுத்தது கொஞ்சம் குடிச்சிட்டான். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது எனக்கே பிடிக்கல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் லைட்டாக உறங்கினேன். அதுக்கிடையில் இங்கே ஒரே சத்தமாக இருக்கேன்னு வந்து பார்த்தா யாரையோ அடித்து பொழந்துருக்காங்க. யார? நல்ல பேர் ஆகும் 2 வரும். என்ன பப்ஜி தானே? ம்
சரியாயிடுச்சா? நல்ல குட்டியாக ஒரு தூக்கம் ஒன்று போட்டு எழுந்திரிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் உறங்கியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லாவே தூங்கியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கனவெல்லாம் வந்துருச்சு. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிறேன், ஓடுறேன், பறக்கிறேன், யாரையோ பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் வரவும் அப்படியே வந்துட்டு தூக்கம் களைஞ்சி போச்சு. அதனால எந்திரிச்சு வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு கெஸ்ட்டு வராங்க. நான் 3 மணிக்கே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சின்னா நான் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆயிடுச்சு. சரி இனிமையாவது ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு. இனிமேல் போய் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அவங்க ஈவினிங் வரும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனிஷுக்கு வந்துட்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதனால தான் என்னால் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட முடியல. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்துடும். சரியா? காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்கும். சாதம் மட்டும் காலையிலே வச்சிருவேன்னா அந்த 5 மினிட்ஸ் டைமில் கடகடன்னு கர்ட் ரைஸு, உருளைக்கிழங்கு, அப்பளம் 3 நாளாக நான் கண்டினியூஸாக அதுதான் கொடுத்தேன். அதை வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதனால தான் வந்துட்டு போடலை. சீக்கிரமாக வந்துட்டு அதான் இன்னொரு 3 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக போட்டுறேன். சரியா? அப்புறம் லாஸ்ட் வீக் வந்துட்டு vlog பார்த்துட்டு என்ன கல்லையா பாம்பை கோவில் பிரசாதம் மாதிரி வாங்கி வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி கேட்டு இருந்தாங்க நிறைய பேர். என்ன ஆச்சு, நல்லாதானே இருந்தேன் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இதுன்னு அவ்வளோ பெரிய கொலை குத்தவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நிறைய பேரோட மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்தது. எனக்கு வந்துட்டு பாம்பை ரொம்ப நாளாக டச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆசை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்து. நிறைய பேர் பாம்பு பார்த்தா கொஞ்சம் அருவருப்பாக ஃபீல் ஆகும். எனக்கு பள்ளியை பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் வரும். பாம்பு பார்த்தா அப்படி வராது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எங்கள் வீட்டுகிட்ட நிறைய பாம்பு உண்டு. நாங்கள் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு பாம்பு நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாம்பு இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வீடே கட்டியிருக்கோம். அதனால வந்துட்டு நமக்கு அங்கே பாம்பு பார்க்கறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்துட்டு பாம்பு வந்து டச் பண்ணியிருக்கு. என்னை கேட்காம என்னை வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு எனக்கு வந்துட்டு அதை டச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அதுதான் அன்றைக்கி நிறைவேறுச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 8 வயசு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிருந்தப்ப சித்தப்பா ஒருத்தவங்க வந்துட்டு அந்த கொடைக்கானலில் அங்கே ஒரு ஏரின்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக எதுன்னு தெரியல. அந்த ஏரியில வந்து சும்மா இப்படி தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கரையில் நின்றுட்டு என் கையை பிடிச்சி சும்மா தண்ணிக்குள்ளே இப்படி தூக்கி தூக்கி போட்டு விளையாடும்போது டக்குன்னு அங்கேருந்து ஒரு பாம்பு அப்படி கால் மேலே ஏறிடுச்சு. அவங்களும் பயந்துட்டாங்க, நானும் பயந்துட்டேன். அப்புறம் என்ன தூக்குனாங்க. அது என் கால் மேலோட தான் போச்சுது. அப்புறம் தான் ஒரே ஒப்பாரி கரையில் உட்காந்து. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ஆச்சு. அப்புறம் செகண்ட் டைம் நானும் அனுவும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா வீட்டு பின்னாடி ஒரு ஓடை இருக்கும். அந்த ஓடை வழியே தண்ணி வரும். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நாங்கள் திருட்டுத்தனமாக அங்கே போவோம். எங்கள் அம்மா உறங்குற டைம், எங்கள் அம்மா எங்கேயாவது பக்கத்தில் போனாங்கன்னா அந்த டைம் நாங்கள் அங்கே போய் உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி அங்கே நிறைய மீன் வரும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அங்கே காலை போட்டு விளையாடிட்டு அப்படியே உட்காந்துப்போமா. அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியான டைமில் நானும் அனுவும் போய் நான் ஓடைக்குள்ளே ஃபஸ்ட்டு படுத்திருக்கேன். அவள் கீழே வந்துட்டு செகண்ட் வந்து அவள் படுத்திருக்கா. தண்ணி வந்து இங்கே மேலே வழியாக அழகாக போயிட்டே இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. விட்டத்தை பார்த்து அழகாக வல்லாக்க படுத்திருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி என் கழுத்துக்கு மேலோட சொங்கின்னு ஒரு பாம்பு என் மேலோட ஏறி போச்சுது. அதை பார்த்தோன்னா அதுவும் பாம்புன்னு சொல்ல தெரிச்சு ஓடிட்டான். இப்போ வரைக்கும் அந்த ஓடைக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஆச்சு. அப்புறம் பாம்பு நாங்கள் ரெகுலராக பார்ப்போம். ஸ்கூல் படிக்கும்போதாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும், நிறைய டைம் வந்துட்டு அங்கே நிறைய பாம்பு வந்து அங்கேயே போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் சிலப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு வந்துட்டு வயசாகி இறந்து போய் கிடக்கும். அப்போ யாராவது சொல்லுவாங்க, உடனே சைக்கிள் எடுத்துட்டு வேக வேகமாக போவோம் அந்த பாம்பை பார்க்கறதுக்கு. பாம்பு செத்துருச்சான். அதை நாங்கள் வந்து குச்சி வச்சு நோண்டி அது என்ன பாம்பு, அது பாயா கேர்ளா, அப்புறம் அது என்ன வெரைட்டி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். கரெக்டாலாம் தெரியாது, நாங்களாவே கண்டுபிடிச்சி எதையாவது சொல்லிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன வயசுல பண்ணியிருக்கோமா. எனக்கு இந்த பாம்பை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, என்னோட சித்தியை வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட அவங்க வந்து திருநெல்வேலியில் செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ அவங்கள வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பச்சை பாம்பு வந்துச்சு. அப்போ ஐயோ பாம்புன்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்து தாத்தா ஒருத்தங்க வந்து அந்த பாம்பு பிடிச்சிட்டாங்க. கையிலே பிடிச்சி வச்சிருந்தாங்க. அந்த பாம்பை கழுத்து பக்கம் இப்படி பிடிச்சி இப்படியே வச்சிருந்தாங்க நீட்டமா. அப்போ எல்லாரையும் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பாம்பு வந்து கையில பிடிச்சி இப்படி உருவுனாக்கா நமக்கு வந்துட்டு சமைக்கிற அந்த சமையல் வந்து சூப்பரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது உண்மையா பொய்யாலாம் நமக்கு தெரியாது. பட் அதை சொன்னோடனே அங்க இருந்த பாட்டிங்க எல்லாரும் வந்து அழகா அந்த பாம்பு இந்த பால் கறப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி சூப்பரா உருவுனாங்க அந்த பச்சை பாம்பை. ஆனா அந்த டைம்ல ரொம்ப பயம், அதனால அது தொடலாம் செய்யலை. பட் அந்த பாம்பு அவ்வளோ அழகா இருந்தது. பச்சை கலர்ல சூப்பரா இருந்தது. ஒரு முருங்கைக்காய் மாதிரியே இருந்தது. அந்த டைம்ல இருந்தே நம்மளும் ஐயோ அன்னைக்கு அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம என்னைக்காவது கண்டிப்பா வந்துட்டு பாம்பை டச் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இதை வந்து நான் இன்ஸ்டால பார்க்கும்போது அவங்க ஒயிட் கலர் பாம்பெல்லாம் வேற வச்சிருந்தாங்க. அது ரொம்ப கியூட்டா வேற இருந்தது. சரி அதையும் டச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் நாங்கள் போகும்போது அன்னைக்கு வந்துட்டு துரதிருஷ்டமா எங்களுக்கு அந்த பாம்பெல்லாம் கண்ணிலே படலை.
ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பாம்பு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் பாம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ திட்டலாம் கூடாது சரியா? ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபீல். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு பாம்பை பார்த்தா வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அந்த பாம்பை நான் செகண்ட் டைம் தோணும்போது ஐயோ வீட்டில் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு நிறைய கண்ட்ரியில் இதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்களா, அவங்கள பெட்டில் போட்டு சூப்பராக வளர்ப்பாங்க. அதுலேயும் குட்டி குட்டி பசங்கள்லாம் செம்ம அழகாக வச்சுருக்கோம். அதுவும் அந்த பைத்தான் தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க. நான் நினைப்பேன் இப்படி இந்த குழந்தைங்க கிட்ட இதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியும் அது வந்து கடிக்கலாம் செய்யாதாம்மா. அது ஒரு நாள் நம்ம சைஸை பார்த்து வச்சுட்டு ஒரு நாள் நம்ம முழுக்க தான் செய்யுவா. அது வந்துட்டு அன்னைக்கு அங்கே சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் ரிஸ்க் தான். அதுக்கு எப்போ மூடு மாறோம்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம சும்மா லைட்டாக தொட்டு பார்க்குறதோட சரி. வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்தோம்னா நம்மளை அது காலி பண்ணிடும். ஆனால் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அது மோசம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்லாம் கடந்து வந்து சில மனுஷங்களை விட அது எவ்வளோ பெட்டர். அதனால வந்து தைரியமாக கையில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரியா? அதை விட்டு ஏன் அகல்லையே அதை போய் தொட்ட இனிமேல் வந்துட்டு அதை தொடக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? குட்டீஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக கேரமல் புட்டிங் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சுட சுட இருக்குது. கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு எடுத்தோன்னா கரெக்டாக வரும். இங்கே வந்துட்டு மட்டன் கிரேவிக்கு வேண்டி மசாலா வந்துட்டு வதக்கிட்டுருக்கேன். மட்டனும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. போட்டாச்சுன்னா ரெடி ஆயிரும். இது வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு வேண்டி சிக்கன் வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டுக்கு இது இவ்வளோதான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஜூஸ் ஏதாச்சும் போட்டுக்கலான்னு நினச்சிருக்கேன். அது இருக்கிற வயிற்றுல இடம் இருந்தால் செய்யணும். வீட்டு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கிளம்பியாச்சு. மணி பார்த்திங்கன்னா ராத்திரி 12:30 ஆச்சு. இன்னும் நாங்கள் உறங்கலை. இவங்க புதுசாக ஏதோ ப்ளக் வாங்கியிருக்காங்க. அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்களாமா. என்ன ப்ளக் அதான் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த கியூபோர்ட் சொல்லிட்டு ஹீரோ கார்போட ப்ளக் ஒன்று. இது என்னன்னா ஒய்ஃபைலே கண்ட்ரோல் ஆகும். டைமிங்கும் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் ஒரு 6 o'clock ஆனாவும் 7க்கு ஆஃப் ஆயிரும் அந்த மாதிரி. ஏன் நீங்கள் 6க்கு எந்திரிச்சு ஆன் பண்ண மாட்டீங்களோ? அது இவனுக்கு ஜாலியாக இருக்கும்ல. ஓ ஐ சி. அவனுக்கே சிரிப்பு தாங்கலை. இந்த இருக்கு இந்த ப்ளக். இதுதான் கிச்சன். பார்த்தீங்கன்னா நான் மேலோட்டமாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, உறக்கம் வருது. அதனால சரியாயிடுச்சா? சூப்பர் செம்ம. அப்புறம் இந்த கேஸ்ட் அயர்ன் பற்றி நிறைய பேர் வந்துட்டு இது அப்படி மெயின்டைன் பண்ணணும் இப்படி மெயின்டைன் பண்ணணும்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் எப்போ எல்லா பாத்திரமும் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வாஷ் பண்ணி அதே மாதிரி வச்சுருங்க. ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அதில் வந்துட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை ஹீட் பண்ணி திருப்பி துணி வச்சு தொடச்சி அதெல்லாம் பண்ண அவசியமே இல்லை. ரெகுலராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு துரு பிடிக்காது. இது நான் ரெகுலர் யூஸில் நான் கற்றுக்கிட்டது. ரொம்ப வருஷமாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கேஸ்ட் அயர்ன். அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஒரு நாள் அப்படியே யூஸ் பண்ணிட்டு வச்சோன்னு துரு பிடிக்கிறது அப்படிலாம் ஆகிறது இல்லை சரியா? இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதை வந்து டெய்லியுமே கரெக்டாக வந்து நீங்கள் ஹீட் பண்ணி அப்புறமா துணி வச்சு இல்லைனா டிஷ்யூ வச்சு தொடச்சி இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பண்ணாதான் அது மெயின்டைன் ஆகும் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்லாவே அதே மாதிரியே மெயின்டைன் ஆகும். நான் இந்த மாதிரி டெய்லியுமே எல்லா பாத்திரமும் எப்படி சோப் வாஷ் பண்ணுவேனோ அதே மாதிரி வாஷ் பண்ணி அப்படியே வந்துட்டு கமுத்தி வச்சுருவேன். அப்படியே அந்த தண்ணியும் வந்துட்டு வடிஞ்சிரும். ஒன்றுமே ஆகிறது இல்லை. மேபி யாராவது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஹீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் இல்லை சரியா? இது ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதான். கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் தூங்க வேண்டியதான். காலைல எழுந்துச்சி சமைச்சு முடிச்சுட்டு ஒரே ஐடியாக டீப் க்ளீன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான vlog கூட வந்து பார்க்குறேன் சரியா? அது வரைக்கும் பை பை, குட் நைட்.